கடந்த நாட்கள்ல அதிகமா சமூக வலைத்தளங்கள்ல பார்த்த ஒரு செய்தி இந்த செல்லப்பிராணி. சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய இந்த செல்லப்பிராணி கதிர்காம யாத்திரைகளோடு தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திலிருந்து யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 1 மாத காலமா இவருடைய யாத்திரை தொடர்வதாக கடந்த நாட்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பேசிய ஒரு செல்லப்பிராணியை பற்றி நாங்க செய்திகள பார்த்தோம். அதே செல்லப்பிராணி தொடர்பாக கடந்த 2 நாட்களா சமூக வலைத்தளங்கள்ல இன்னும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த அ அ வைத்தியசாலை வீதியில இருக்கிற ஒரு கடைக்கு முன்னுக்கு வைத்து ஒரு இளைஞரால இவர் காலால் உதைக்கப்பட்டு தாக்கப்பட்ட காணொளி பெரிய அளவாக பேசப்பட்டது. இது தொடர்பாக கல்முனை போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள்ல தாக்கிய இளைஞர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார். கல்முனை குடியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்திருக்காங்க. கடந்த நாட்கள் இது தொடர்பான பலதரப்பட்ட விமர்சனங்கள், கருத்துக்கள், கருத்து மோதல்கள் என்று ஏராளமான விஷயங்கள் இதில் பார்க்கப்பட்டது. ஆனாலும் இந்த இளைஞர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார். மேலதிக விசாரணைகள் நடந்து வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய போக்குவரத்து போலீசாருக்கு மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் இந்த அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு. இனிமேல் வாகனங்களை ஆபத்தான முறையில, விபத்துக்களை ஏற்படுத்தும் முறையில கவனக்குறைவாக செலுத்துகின்ற சாரதிகளுக்கு பொதுவாக இப்பொழுது எந்த ஒரு விதிமீறல்கள், அதாவது போக்குவரத்து விதிமீறல்கள் நடந்தாலும் நாம அந்த இடத்திலேயே தண்ட பணத்தை செலுத்திட்டு நம்முடைய லைசன்ஸ் எடுத்துட்டு போயிடுவோம். அந்த முறைமை, அந்த சந்தர்ப்பம் இந்த மாதிரியான சாரதிகளுக்கு வழங்கப்படாது. இந்த மாதிரியான சாரதிகள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிவித்தல்கள் இப்பொழுது அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும், போக்குவரத்து போலீசாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் நீங்க வாகனம் செலுத்தி இது ஆபத்தான ஒரு வாகன செலுத்தல் அல்லது வீதி விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியது அல்லது கவனக்குறைவாக இருக்குன்னு சொல்லி போக்குவரத்து போலீசார் அடையாளம் கண்டால் உங்களுக்கு அந்த இடத்துல கட்டுற தண்ட பணம் எடுக்க மாட்டாங்க. உங்களை நேரடியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க. மிக கவனம், அவதானம் வாகனம் செலுத்துறதுல. இதற்கு மிக முக்கியமான காரணம் அண்மை நாட்கள் ஏற்பட்ட பாரிய ஆபத்தான விபத்துக்கள். இலங்கையில இந்த ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள மட்டுமே 1292 வீதி விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. உயிரிழப்புகளை ஏற்படுத்தியவை. இதை தவிர பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்புகள் ஏற்படுத்திய விபத்துக்கள்ல 1357 பேர் இந்த 6 மாத காலத்துல மட்டுமே இலங்கையில வீதி விபத்துகளால் மட்டுமே உயிரிழந்திருக்காங்க. வாகனத்துல போனவங்க சரி உயிரிழந்திருக்காங்க, வீதி விபத்துகள்னு சொல்லலாம். பாதசாரிகள், பாதையால நடந்து போனவங்க 467 பேர் உயிரிழந்திருக்காங்க. வாகனத்துல போகல, சும்மா பாதையால் நடந்து போனவங்க. மோட்டார் சைக்கிள்ல போய் இழந்தவங்க 465 பேர். இது அவ்வளவு பேரும் மோட்டார் வெஹிக்கிள் சாரதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டு வருது. எனவே இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு முதல் கட்டமாக இருக்கு. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இத சரியான முறையில போக்குவரத்து போலீசார் பயன்படுத்தினாங்கன்னா நிறைய சாரதிகளை கட்டுப்படுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். சர்வதேச ரீதியில பெரிய அளவா கவலைக்குரிய செய்தியாக இன்றைய நாள்ல வெளியாக இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டுல அதிக வெப்பம் காரணமாக இந்த குறுகிய காலத்துக்குள்ள மட்டுமே 1000 பேர் உயிரிழந்திருக்காங்க. வெப்பநிலை காரணமாக. பிரான்சினுடைய சுகாதார பிரிவு இந்த தகவலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச ஊடகங்கள் முழுவதும் இது பெரிய ஒரு பேசுபொருளாக இப்பொழுதும் மாறி இருக்கிறது. இந்த 1000 பேர் உயிரிழப்புல 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமா உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. உலக சுகாதார அமைப்பு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள்ல இந்த கடந்த நாட்கள்ல ஏற்பட்ட அதிக வெப்பம் காரணமாக 1300 பேர் உயிரிழந்திருக்காங்க. செக் குடியரசு, ஜெர்மனி, போலந்து ஆகிய நாடுகள்ல வருகின்ற நாட்கள்ல இந்த வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையை உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்காங்க. பல நாடுகள் இதற்கு மாற்றீடாக மக்களை பாதுகாக்கும் வகையில வீட்டிலிருந்து வேலை செய்யறது, வெளியில செல்ல விடாமல் பார்க்கின்ற பலதரப்பட்ட நடவடிக்கைகளை அமுல்படுத்த பல நாடுகள் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு செய்தி என்று சர்வதேச ரீதியில பார்க்கப்பட்ட 2 விமான விபத்துக்கள். சவுதி அரேபியாவுல அரசாங்கத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்குரிய ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதுல 14 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோட பிரான்ஸ்ல தெற்கு பிரதேசத்தில் ஏற்பட்ட சிறிய ரக மக்கள் போக்குவரத்து விமானம் விபத்துக்குள்ளானதுல 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா இன்றைய நாள்ல இந்த சிறிய ரக விமானங்கள் மூலமாக 25 உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாக இருக்கு. டெங்கு நோய் பரவல் இலங்கையில 50,000 தாண்டி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் 30 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருப்பதாக சுகாதார பிரிவு உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதுல இப்ப டெங்கு நோயை ஒழிப்பதற்காக அந்த புகை போன்ற ஒரு மருந்து அடிப்பாங்க தானே. இதன் காரணமாக பலதரப்பட்ட உயிர்கள், அதாவது சிறிய ரக பூச்சிகள், சுற்றுப்புற சூழலுக்கு நன்மை தரக்கூடிய பூச்சிகள் அழிவடையதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற இந்த டெங்கு நுளம்பை குறிவைத்து இந்த புகைகள் அடிக்கப்பட்டாலும் டெங்கு நுளம்புல 4 பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு பிரிவுகளாக தான் இந்த டெங்கு நுளம்பு உருவாகுது. அதுல ஒரு பிரிவு தான் இந்த புகை காரணமாக உயிரிழக்குதான்.
மற்ற எல்லாமே உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. அதனால பெரிய அளவான நன்மை இல்ல. ஆனால் சுற்றுப்புற சூழலுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சிறிய ரக பூச்சிகள், புழுக்கள் எல்லாம் இதனால அழிவடைகிறது, உயிரிழக்கிறது. குறிப்பா தேனீக்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட முக்கியமான உயிர்கள் இதனால பாதிக்கப்படுது, உயிரிழக்குது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தொடர்பான நடவடிக்கைகளையும் இது தொடர்பான கவனத்தையும் எடுக்க வேண்டும் என்ற பலதரப்பட்ட எதிர்ப்புகள் இப்பொழுது இது தொடர்பாக இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு இலங்கையினுடைய ரூபாவில் பெரிய அளவான மாற்றம் வந்திருக்கிறது. பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றம் 8% இலங்கை ரூபாவுடைய பெறுமதி குறைந்திருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரா என்றா பாருங்க, பெரிய அளவான தொகை. இது ஒரு பெரிய விலையேற்றத்தை வரும் நாட்கள்ல தரும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு டாலர் பெறுமதி கூடுது, ரூபா பெறுமதி குறைந்து கொண்டே போகுது. முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுடைய மகன்மார் இப்பொழுது கடந்த நாட்கள்ல கைதாகியதுக்கு பிறகு பலதரப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. கடந்த அரசாங்கத்தில் இருந்த 10 அமைச்சர்களுடைய மகன்மார் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டாங்க, பதவி துஷ்பிரயோகத்தை செய்திருக்காங்க என்ற மாதிரியான பலதரப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இப்பொழுது அவங்க தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுது. பலதரப்பட்ட முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்மார் வருகிற நாட்களில் கைதாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுது. இதோட அமைச்சர் வசந்த சமரசிங்க கடந்த நாட்கள்ல ஒரு கருத்து வெளியிட்டு பெரிய அளவான விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கார். சிங்கள ஊடகங்கள் முழுவதும் சமூக வலைதளங்கள் திறந்தாலே இந்த விமர்சனங்கள் அதிகமாக பார்க்கப்படுது. கடந்த நாட்கள் அவர் ஒரு பொது நிகழ்வுல பேசும்போது அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசியை நாங்க மானியம் அடிப்படையில அல்லது தவணை முறை கட்டண அடிப்படையில கொடுக்க போறோம், சந்தோஷம் மூலமாக இதை நீங்க வாங்கி கொள்ளலான்ற மாதிரி தகவலை வெளியிட்டிருந்தார். ஒரு அரசாங்கம் மக்களுக்கு வீடு காணி அப்படின்னு சொல்லி சலுகைகள் கொடுக்கும்னு சொல்லி வந்த நேரத்துல அரிசியை கூட மானிய அடிப்படையில அல்லது கட்டண முறைமை அடிப்படையில கொடுக்குறாங்க, அந்த நிலைமைக்கு மக்களை அரச ஊழியர்களை கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்ற விமர்சனம் பெரிய அளவாக இப்பொழுது எழுந்திருக்கிறது. தொடர்பான செய்திகள் தான் சமூக வலைதளங்கள், சிங்கள ஊடகங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய செய்தியாக மாறி இருக்கிறது. இதுவரைக்கும் இலங்கையில இல்லாத அளவான பெரிய அளவான பண மோசடி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுதுதான் அந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அதாவது பொய்யான தகவல்களை கொடுத்து உத்தியோகபூர்வமா வங்கிகள் மூலமா இந்த பணம் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறது. 1 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க, அதுவும் வங்கிகள் மூலமாகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. வங்கிகள் மூலம் எப்படி சட்டவிரோதமாக கொண்டு போறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு நிறுவனம் ஒரு பொருளை இறக்குமதி செய்யறதுக்கு வங்கிகள் மூலமா நாங்க கோரிக்கை முன் வச்சு அந்த பணத்தை வங்கிகள் அனுப்புவாங்க. அனுப்பி அதை அந்த நிறுவனத்துக்காக அந்த பணம் அங்க போய் சேர்ந்தோடனே பொருள் வரும், அல்லது பொருள் வந்த பிறகு பணத்தை வங்கிகள் அங்க அனுப்பும். இந்த மாதிரி ஒரு நடைமுறை இலங்கையில் இருக்கு. இப்படிதான் இறக்குமதிகள் நடக்குது. இந்த இறக்குமதி என்ற பெயர்ல 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கட்டங்கட்டமா வேற வேற வகையில வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அனுப்பி வைக்கப்பட்ட பணத்துக்கு எந்த விதமான பொருளும் இங்க சேரல. இப்போதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இலங்கையில செய்யப்பட்ட மிகப்பெரிய பண மோசடியாக இது பார்க்கப்படுது. விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. ஒரு சிலர் இதுல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்னும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. இப்பவே இலங்கையில நடந்த மிகப்பெரிய பண மோசடியாகவும் பணத்தை இலங்கையிலிருந்து கொண்டு போன ஒரு முறைமையாகவும் இது பார்க்கப்படுது. இதெல்லாம் இலங்கையினுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய விஷயமாக இப்ப பார்க்கப்படுது. இந்த விஷயங்கள் தான் நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. போல வழங்கி வைங்க. சுருக்கமான செய்திகளை விரைவா நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம்.